தமிழக காங்கிரசினுடைய இந்த வேட்பாளர்களினுடைய பட்டியலை இறுதி செய்யறதுக்காக டெல்லியில நாளைக்கு மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடக்க இருக்கிறதா முக்கிய செய்தி வெளியாக இருக்கு. விவரங்களோட எமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். தொடர்ந்து இந்த தேர்தல் குழு கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க இருக்காங்க, எப்ப இந்த பட்டியல் இறுதி செய்யப்படும்னு நாம் எதிர்பார்க்கலாம்? காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங். இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் பொதுவாக எந்த ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் அதில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. விரைவில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்க இருக்கின்ற நிலையில் அதில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், இது தவிர தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதி எது என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அநேகமாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக அது இறுதி செய்யப்பட்டு விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. அதன் பிறகு மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த காலம் துவங்குவதால் அன்றைய தினமோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களையும் இறுதி செய்வது குறித்து நாளை ஆலோசனை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் மேற்கு வங்கத்திலும் கூட ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 2 அல்லது 3 வேட்பாளர்கள் குறித்து இந்த கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு அதில் யார் முதல் நபராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு என்பது குறித்து இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட இருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.